ஹலோ எவ்ரிவன். ஓகேவா? 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னியில் இன்னைக்கு டே 3. டுடே எங்கே போகிறோம் அப்படின்னா மலைக்கு. ஆமாங்க, ரன்னிங் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹில்ஸ்க்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க. இங்கே வீட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஹில்ஸ் இருக்குது, அங்கே தான் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரி கிளம்பலான்னு சொல்லி பைக் எடுத்து நானும் கண்ணனும் கிளம்பிட்டாங்க. அங்கே போய் ரீச் ஆகிட்டு பொறுமையாக வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சன்ரைஸ் ரொம்ப அழகா இருந்தது. சன்ரைஸ் பார்த்துட்டே மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் சின்ன மலைன்றதுனால அப் அண்ட்ஸ் டவுன் வந்து ஒரு 4 ரவுண்ட்ஸ் அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்லோப்பு, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குங்க. கொஞ்சம் ஏறினாவே ரொம்ப டயர்டாயிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற வேண்டியது இருக்கும். கால்லாம் ரொம்ப பெயின் ஆகுங்க. இதுக்கு ரோடும் இருக்குங்க. ரோடு ரோடு ஒன்று இருக்கு. அப்புறம் கல்லில் செஞ்ச ரோடும் ஒன்று இருக்கு. நாங்கள் வந்து இதில் போனோம். இதில் போனால் தான் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறதுனால சீக்கிரம் டயர்ட் ஆகுங்க. அதில் போனால் அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்காது. ஸோ அதனால நானும் கண்ணனும் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நான் டுடே ரொம்ப பொறுமையாக தாங்க ஏறினேன். சீக்கிரம் டயர்ட் ஆகிடுது. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக அடிக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாக ஏறிட்டு கீழே டவுன் போகும்போது அதில் போகலங்க, ரோட்டில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே டவுன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கண்ணனும் போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் பார்க்கலாங்க. டோன்ட் அஃப்ரைட் டு ஃபால் அகைன் அண்ட் அகைன். கீப் ஒர்க்கிங் ஹார்ட். இட் லீட்ஸ் டு சக்ஸஸ் ஒன் டே. அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று சன்ரைஸை பார்த்துட்டு அது நேச்சர்ஸ்லாம் அழகாக அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு திரும்ப அப்படியே நாங்கள் கீழே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கீழே போகும்போதெல்லாம் ரொம்ப பெயின் இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறினதுக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்ததுங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. அடுத்த ரவுண்டும் நான் வந்து நிற்காம ஹில்ஸ் ஃபுல்லாக ஏறிட்டேங்க. ஒரு வழியாக 4 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வார்ம் டவுன் பண்ணிட்டு அங்கே பார்த்தோம்னா சுற்றி மயில் இருந்ததுங்க. மயிலெலாம் பார்த்துட்டு அது அழகாக தோகை விரிச்சிட்டு அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் புஷ்அப்ஸு புல்லப்ஸு எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதோட நம்ம டே 3